எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி என் பொண்ணுக்கு ஒரு gift கொடுத்தேன்னு சொன்னாங்கல்ல ஜிஆர்டிலேருந்து. அதுதான் நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், என்ன கிஃப்ட்னா ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஆனாலும் கொஞ்சம் ரேப் மாதிரி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். வித் பில்லு தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணுங்கள் என்ன கொடுத்துருப்பான்ட்டு. ஸோ பில்லோடு அவன் கொடுத்துட்டான். ஜிஆர்டிலேருந்து தான் வாங்கின்னு வந்தான். எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாயிடுச்சு எல்லாமே. ஸோ இதுதான் ஜிஆர்டிலேருந்து வாங்கின்னு வந்தான். ஸோ என்ன கிஃப்ட் இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அதங்காட்டி நானே காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அவன் கொடுத்தான். என் பொண்ணோட பர்த்டே ஏப்ரல் 10 இருந்துச்சு. ஏப்ரல் 10 அப்போ தான் அவன் இந்த கிஃப்ட் பண்ணான். ஆனால் நெக்ஸ்ட் நாளே நாங்கள் போய் சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் போடலான்னு நாங்கள் போனோம். ஆனால் அவங்க எக்ஸ்சேஞ்ச் வாங்கலை. ரீசன் நான் இப்போ சொல்கிறேன் வாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹனி பீ மாதிரி இருக்குது. இது ஒரு கோல்டு காயின் வரும். கோல்டு காயின்ன்ற சில்வர் காயின் கொடுத்தான். சில்வர் காயின் இது ஒரு 1 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிராம்லேருந்து 1 கிராம் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு காயின் கொடுத்தான். இது பார்த்திங்கன்னா ஹனி பீ இயரிங்ஸு ப்ளஸ் டாலர் வித் செயின் பெனண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் சில்வரில் தான் வாங்கின்னு வந்துக்கிறான். ஸோ பாருங்கள், இதுவும் ஜிஆர்டி தான். இந்த மாதிரி டிசைனும் ஜிஆர்டியில் இருக்குதுன்ட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. இவன் வாங்கின்னு வந்த அப்புறம் தான். நார்மலாக செயின் இருக்கும், கம்பல் இருக்கும் தான் நினச்சேன். ஸோ இந்த மாதிரி செட்டும் இருக்குது. ஸோ நல்லா காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம் இது போட்டுன்னு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் என் பொண்ணுக்கு இது என்ன சூட் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஸோ அவன் இது வாங்கின்னு கொடுத்தான். சரி, நான் ரிட்டர்ன் போட்டுடலாம், எனக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மி இதுக்கு. இப்போ அவன் எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கின்னு வந்தானோ, நாளைக்கு நான் இது திருப்பி எடுத்துன்னு போய் கட் ஆயிடுச்சு ஏதாவது போடும்போது எனக்கு வேல்யூவே இல்லை இதுக்கு. ஸோ அதனால நம்ம மாற்றிட்டு வேறு ஏதாவது வேல்யூவாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் சில்வர்லேயே எடுத்துன்னு வந்துடலாம் வேறு ஏதாவது. அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டாங்க. சரி, மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருக்குங்காட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோன்ட்டு. பாருங்கள், இது எவ்வளோ செயின் எவ்வளோ மெலிசாக இருக்குது. ஒருமாரி ஒரு காலேஜ் வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் வேர், காலேஜ் அவங்களுக்கு போகிறவங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பல். ஸோ பின்னாடி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. செயின் பார்த்திங்கன்னா நீளமாக தான் இருக்குது. பின்னாடியும் கொக்கி. ஸோ இது நார்மலாக ஒரு நார்மல் இயரிங்க்கு எப்படி இருக்கும் திருவாணி. இதுவும் வெள்ளி தான். ஸோ சில்வரில் தான் இது வந்திருக்கு. சில்வரோட ஆர்டிக்கல் தான் இதுவும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். சரி, அவன் வாங்கிட்டு கொடுத்துட்டான். ஆனால் எனக்கு பிடிக்கல. நான் என்னென்ன இதில் பதில் எனக்கு ஏதாவது குங்குமச்சிமிலி கூட வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம்டான்னு. இந்தமாதிரி குங்குமச்சிமில்லாம் வாங்கிட்டு கொடுத்தா கூட அது நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது. இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி என் தம்பி என்ன பண்ணால், போன பர்த்டேக்கும் ஒரு செயின் மாதிரி வாங்கிட்டு கொடுத்தான். வெறும் இதே செயின் இதே மாதிரி தான், கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அந்த செயின். வெளியில் வாங்கிட்டு வந்தான். 1000 rupees அது அவன் வாங்கிட்டு கொடுக்கும்போது. 3rd பர்த்டேக்கு வாங்கிட்டு வந்தான். இவளுக்கு இப்போ 6th பர்த்டே பண்ணோம். 3rd பர்த்டேக்கு அவன் வாங்கிட்டு கொடுக்கும்போது நான் சொன்னேன், இங்கே பாடுறா இதெல்லாம் வாங்கின்னு வந்தால் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நான் அன்றைக்கி எத்தனை போய் மறுநாள் நான் போடுறேன். ஆக்சுவலி ஒரு 5 to 6 months நான் திருப்பி போடும்போது 1000 rupees வாங்கிட்டு வந்து செயின் 100 rupees தான் எடுத்தாங்க. 100 ரூபாய் கூட எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறாங்க. நான் எனக்கே ரொம்ப பெஜராயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இவங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரிலாம் வாங்காத, பேசாமல் காயினாக வாங்க. சில்வர் காயின் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும், சில்வர் இந்தமாதிரி காயினாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் வேல்யூ இருக்குது, ரீசேல் வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் வேல்யூவே இல்லைடா, இது சும்மா பீஸ் கணக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நம்ம 4th பர்த்டே 5th பர்த்டேக்கு ஒரு ஏதோ ஒரு ஆட்ட சாமான் மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்பயும் நான் திட்டினேன், இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன், ஆட்ட சாமான் பார்த்து வெளியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல, இது பாரு வேஸ்ட்டாக ஆட்ட சாமான் அங்கங்கே தூக்கி போட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னோன்னே இந்த பர்த்டேக்கு அவன் இது வாங்கின்னு வந்துட்டான். சரி, ஏதோ ஒன்று அவனால் முடிஞ்சுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் வாங்கிட்டு வந்து கொடுக்கத்தும் அட்லீஸ்ட் ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் பார்த்தேன். ஸோ அதனால் அவன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். ஸோ வாங்க, இது எவ்வளோ ரேட்டுன்னு போட்டுக்கிறது காமிக்கிறேன். ஸோ வெள்ளி காயினே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா கூட பெஸ்ட்டு. ஒரு 1500க்கு வெள்ளி காயினே நல்லா பெருசாக இருந்திருக்கும். ஒரு 15 grams 16 grams வந்திருக்கும். 15 to 16 grams போட்டுக்கூட நான் ஏதாவது எடுத்துருந்துக்கலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கும். அவன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். எதனால இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இல்லை, ரிட்டர்ன் இல்லைன்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ அதை தவிர என்னென்னா, நான் அவங்ககிட்ட சொன்னேன், எது இருந்தாலும் வெளியே வாங்கிட்டு வந்தால் அதுக்கு ஒரு ரீசேல் வேலை இருக்குது. இந்த ஆட்டை இந்தமாரி ஏதாவது அமேசானில் ஆர்டர் பண்ணி அது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் விளாடுவா, அப்புறம் தூக்கி தான் போட்டுருவா. 500 rupees 1000 rupees வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி இந்தமாரி சொன்னால் அவன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான்.
பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா வந்து போன மாதம் வாங்கிட்டு வந்துக்கலாம் 17th. ஸோ மார்ச் மாதம் வாங்கிட்டு வந்துக்கலாம். பாப்பாக்கு ஏப்ரல் அன்னைக்கு பர்த்டே, ஏப்ரல் 10க்கு அப்போ தான் கொடுத்தான். ஸோ சின்ன சின்ன காயின் வாங்கியிருக்கிறான் போல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் சில்வர் நெக்லஸ் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். நோ எக்ஸ்சேஞ்சுன்ட்டு ஆல்ரெடி போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன் நோ எக்ஸ்சேஞ்ச் போட்டாங்க எனக்கு சரியாக தெரியல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 1762 rupees. இதோட நெக்லஸ், இது சில்வர் நெக்லஸ்ஸு. ஸோ 1762 ரூபா. ஸோ சின்ன சின்ன காயின் வாங்கிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு 1 கிராமோ இன்னும் 1 கிராம் காயின் வாங்கி வந்துக்கிறேன். இது 85 rupees இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த 1 கிராம் காயின் இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் 2 காயின் வந்து இருக்குது வீட்டில். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த காயினும் நல்லாயிருக்கு, வாங்கலாம். 5 grams ஒன்று, 2.5 gram ஒரு இருக்குது. வெள்ளியில் தான், எல்லாமே சில்வர் தான். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி அவன் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் வாங்கிக்கிறானா. ஆல்ரெடி வந்து ஒரு கிரெடிட் நோட் கொடுத்து ஏதோ கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கினால இதுக்கு நோ எக்ஸ்சேஞ்ச் மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி அவன் வாங்கிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கிறான். அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் இதெல்லாம் வாங்கியிருக்கான், இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். பட் நோ எக்ஸ்சேஞ்ச் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா டேட்டும் வந்து 17 ஆயிடுச்சு. நான் எடுத்துன்னு போகும்போது இது என் கைக்கு அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 தான். ஏப்ரல் 10 என் கை கொடுக்கும்போது இல்லை நான் அது போய் மாற்றிட்டு இது வந்து நாளைக்கு போட்டேன்னா நான் இது 1700 கிடைக்குமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இது எனக்கு வெறும் 100 rupees தான் கொடுப்பாங்க, 100 ரூபாய் வேல்யூ தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இதில் எவ்வளோ கட்டிங் ஆகி ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. அன்றைக்கி வேல்யூக்கு 100 ரூபாய் தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய் கிட்ட வாங்கியிருக்கான். ஸோ 100 ரூபாய் தான் கிடைக்கும். நம்மளுக்கு 1500 ரூபாய் லாஸ் ஆகும். ஸோ அது ஒரு தாட்டில் வச்சு தான் நான் போய் மாற்றிட்டு வந்துடலாம் நான் நினச்சி போனேன். பார்த்தா டேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து 20 நாள் மேலே ஆகுதுன்னு நான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்ன சொன்னாங்க, அட்லீஸ்ட் ஒரு 7 daysக்குள்ளே வந்தீங்கன்னா கூட எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருக்கலாம். இது வந்து கிட்டக்கிட்ட 10 days மேலே ஆகி 20 days மேலேயே ஆயிடுச்சு, நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்ட்டாங்க. ப்ளஸ் அவங்களும் ட்ரை பண்ணாங்க, சரி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது இவன் ஆல்ரெடி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் தான் இது வாங்கியிருக்குது. ஸோ மறுபடியும் ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் சரி இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரி அவனும் ஆசையாக வாங்கி கொடுத்துட்டானேன்னு நான் விட்டுட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்னன்னாங்க, இப்போ வேணால் நான் உங்களுக்காக இன்னொரு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன், உங்களுக்கு இது வேணும்னா இந்த கல் மட்டும் எடுத்துட்டு எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அவ்வளோ வேல்யூ நான் போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். ஆனால் இப்போ தான் புதுசு வாங்கி வந்து யூஸே பண்ணல. அதுக்காண்டி அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு எவ்வளோ வேல்யூ கொடுப்பாங்க தெரியாதனால ஸோ நாங்கள் இதுவே எடுத்துன்னு வந்துட்டோம். யாராவது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்து யாராவது கிஃப்ட் கொடுத்தா இது ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட்டு தான். கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிஃப்ட்டு தான். நல்லா இந்த காலேஜ் வேருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு இது பெஸ்ட்டு தான். காலேஜ் வேரு இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம், ஒரு ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கொடுக்கலாம். பட் ஆனால் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. பட் இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வேல்யூ தான், வேல்யூவே இல்லை, ரீசேல் வேல்யூ இல்லை இதுக்கு. அதுக்கு தான் பிரச்சனையே. அதனால தான் எங்கள் தம்பியை நான் திட்டினேன். அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கலந்துட்டு வாங்கியிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன், ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பவுலு இது அந்த மாதிரி கூட வாங்கி வந்து கொடுத்தாலும் நாளைக்கு அது போட்டாலும் இன்றைக்கி வேல்யூ தான் கிடைக்கும். எவ்வளோ 10 grams இருந்தாலும் அது 1000 rupees வந்துடும் எனக்கு ரிட்டர்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேல்யூ இல்லை, அதனால் இதை வாங்கக்கூடாதுன்னு தான் நான் என்னோடய ஐடியா. ஸோ அவன் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்காக இதுதான் நான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். என் பொண்ணுக்கு இதை போட்டு இப்போ போட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் பெருசானா அதாவது போட்டு விடலாம் சும்மா வீட்டில். ஸோ இவ்வளோ தான் இதோட கிஃப்ட்டு. ஸோ அடுத்தது வீடியோவில் நான் உங்களுக்கு எனக்கு வந்து கிஃப்ட்டு காமிக்கிறேன். எனக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு ஜிஆர்டிலேருந்து, அந்த வீடியோ நான் போடுறேன். பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்குது செயின், ஆனால் அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு பிடிக்கல. ஸோ அவ்வளோதான், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ போடணும் ரொம்ப நாள் இருந்தேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. நடுவில் வந்து எங்கள் அக்கா வீடு பால் காய்ச்சலாம் இருந்துச்சு, என் ஹஸ்பண்ட் வெளியே போகணுமா இருந்துச்சு, அது இதுக்கு ஒரே ஷாப்பிங்னால எனக்கு வீடியோ போட முடியல.